திருவருள் புரிய வண்ணனை மாய கண்ணனை அவன் சிந்தனை நற்கதியடைய திருவாய்மொழி அவள் கூறிட இவ்வையகம் வாழ்ந்திட திருவாய்மொழி அவள் கூறிட இவ்வையகம் வாழ்ந்திட ரங்கனை ஆதி அந்தனை தேடி வந்தனை தவர்க்கும் திருவருள் புரிய வண்ணனை மாய கண்ணனை அவனின் சிந்தனை நற்கதியடைய தான் சூடி கொடுத்து பின்னவன் அணிய தான் சூடி கொடுத்து பின்னவன் அணிய ஆயிரம் வெண்ணிலவு முகத்தில் ஜொலிக்க நாராயணன் நமக்கெனவே உரைத்து நாளெல்லாம் அவனை உருகி ரசித்து மங்கைக்கு மட்டுமா விழிக்க அழைத்தாள் உலகம் விழிக்கவே திருப்பாவை அழித்தாள் மங்கைக்கு மட்டுமா விழிக்க அழைத்தாள் உலகம் விழிக்கவே திருப்பாவை அழித்தாள் ரங்கனை ஆதி அந்தனை தேடி வந்தனை தவர்க்கும் திருவருள் புரிய மன்னனை மாய கண்ணனை அவன் சிந்தனை நற்கதியடைய திருவாய்மொழி அவள் கூறிட இவ்வையகம் வாழ்ந்திட திருவாய்மொழி அவள் கூறிட இவ்வையகம் வாழ்ந்திட ரங்கனை ஆதி அந்தனை தேடி வந்தனை தவர்க்கும் திருவருள் புரிய வண்ணனை மாய கண்ணனை அவனின் சிந்தனை நற்கதியடைய தீந்தமிழ் தமிழ் முத்தமிழ் முத்த தமிழ் என பல அடைமொழிகளை தனதாக்கிய தமிழுக்கு என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்பது முதுமொழி. பாருக்குள்ளே நல்ல பள்ளி நம் பாரதி பள்ளி என்பது புதுமொழி. ஆம், பாருக்குள்ளே நல்ல பள்ளியாம் பாரதி பள்ளியில் தமிழர் திருநாளாம் தைத்திருநாளை கொண்டாட உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் தை மாசம் வந்தாச்சு கொண்டாடலாம் வாங்க நல்வழியும் பிறந்தாச்சு பொங்கலோ பொங்க உலகம் எங்கும் மழை செழிக்க உதயம் ஆகும் ஆதவன் போல பொங்கல் திருவிழா பொற்கால திருவிழா பொங்கல் திருவிழா பொற்கால திருவிழா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் காப்பு கட்டி வரவேற்போம் நம் தை மகள பழையன கழிதலோ புதியன புகுதனோ பழையன கழிதனோ புதியன புகுதனோ போகி பண்டிகை உழைக்கும் உழவனுக்கு நன்றி சொல்லுவோம் இயற்கை தெய்வம் சூரியன வணங்குவோம் புதுப்பான பச்சரிசி வெள்ளம் இட்டு இனிக்கும் பொங்கல சாப்பிடுவோம் வாங்க பொங்கல் திருவிழா பொற்கால திருவிழா பொங்கல் திருவிழா பொற்கால திருவிழா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்குக்கு சாய பூசி சலங்க கட்டுவோம் மாடுகளை வணங்கும் மகிழ்ச்சியான பொங்கல் மாடுகளை வணங்கும் மகிழ்ச்சியான பொங்கல் மாட்டு பொங்கல் பொங்கல் திருவிழா பொற்கால திருவிழா பொங்கல் திருவிழா பொற்கால திருவிழா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்
தமிழர் திருநாள் கொண்டாடுவோம். அட உழவர் பெருநாள் கொண்டாடுவோம். உயர்ந்த தமிழால் பண்பாடுவோம். உலகம் முழுதும் வென்றாடுவோம். மரபு திங்கள் எங்கள் உரிமையல்லவா, மதங்கள் இணையும் பெருமையல்லவா. எம்மதம் சம்மதம் ஒன்றிணைந்து நாம் தமிழர் என்றே கொண்டாடுவோம், என்றே கொண்டாடுவோம். கதிரவனை பார்த்து நன்றி சொல்வோம், மகிழ்ந்து பொங்கல் கொண்டாடுவோம். தீரம் விளைகின்றது, வெற்றி தெரிகின்றது, பொழுதும் விடுகின்றது, காலம் கனிகின்றது. புதுப்பான வச்சு பொங்கல் விட்டு மண் வாசனை பொங்கல் கொண்டாடுவோம். தித்திக்கும் பொங்கல் கொண்டாடுவோம், நாங்கள் திக்கட்டும் பொங்கல் கொண்டாடுவோம். தமிழர் திருநாள் கொண்டாடுவோம். அட உழவர் பெருநாள் கொண்டாடுவோம். உயர்ந்த தமிழால் பண்பாடுவோம். உலகம் முழுதும் வென்றாடுவோம். மரபு திங்கள் எங்கள் உரிமையல்லவா, மதங்கள் இணையும் பெருமையல்லவா. எம்மதம் சம்மதம் ஒன்றிணைந்து நாம் தமிழர் என்றே கொண்டாடுவோம், என்றே கொண்டாடுவோம். தமிழர் திருநாள் கொண்டாடுவோம். அட உழவர் திருநாள் கொண்டாடுவோம். தன்னனத்தம் என்று சொல்லியே வெள்ளை நெல் பாடாமா, வெள்ளை நெல் பாடாமா. வந்தல் வைகாலை மகளே, வந்தருள் வைகாலை மகளே. வணக்கம் வணக்கம் வணக்கம். பொங்கல் நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பாரதி பள்ளி தாளாளர் அவர்களுக்கும், முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் தங்க கட்டிகளாம், எங்கள் சிங்க குட்டிகளாம், பாரதியின் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். பொங்கல் நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் சொன்னீங்க. ஆமா, அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு சில சந்தேகம், அதை கேட்கலாமா? கேளு கேளு, பதில் சொல்லத்தானே நான் இருக்கேன். பொங்கல் திருவிழானா என்ன? அதை ஏன் வருடம் ஒரு முக்கிய நாளாக கருதி இந்தியா முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்கள் ஏன் கொண்டாடுறாங்க? பொங்கல்னா விடுமுறை தானே. அன்னைக்கு அம்மா குக்கர்ல பொங்கல் வைப்பாங்க. அன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கலாம். புது படங்களை வெளியிடுவாங்க, அவ்வளவு தானே. இதுல என்ன இருக்கு? அட, பொங்கலை பத்தி இவ்வளோ சொல்றீங்க, கூட நான் கூறும் கருத்துக்களை கொஞ்சம் கேட்டுக்கங்க. சரிங்க, சொல்லுங்க. இத பேச்சாலையும் நாடகத்தினாலையும் விளக்கறதுக்கு தான் நம்ம பாரதி பள்ளி மாணவர்கள் தயாரா இருக்காங்க. அத கொஞ்சம் கேட்போமே. அட, அப்படியா? ஆமா ஆமா ஆமா. அப்போ எனக்கு இனி இங்க வேலை இல்லையா? இவருக்கும் வணக்கம். தமிழர்களின் பண்பாட்டு விழாவான பொங்கல் திருவிழா தமிழரின் வாழ்வியலோடு குறிப்பாக உழவு தொழில் செய்து வரும் சமூகத்தோடு இணைந்து நன்றி தெரிவிக்கும் விழாவாகும். உழவர்கள் தமது உழைப்பிற்கும் தங்களுக்கு உதவிய இயற்கை மற்றும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த விழாவை கொண்டாடி வருகின்றனர். பயிர் தொழில் செய்பவர்களின் வாழ்வின் உற்பத்தி சார்ந்த இந்த விழா மத உணர்வும்
இன உணர்வும் கடந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பும் பண்பாட்டின் வெளிப்பாடாகவே கொண்டாடப்படுகின்றது. பொங்கல் திருநாள் பொதுவாக ஜனவரி 13 முதல் 16 வரை கொண்டாடப்படுகிறது. என்ன பிரகாஷ் அண்ணே? ஆமாம் அக்கா, மற்றதை நான் கூறுகிறேன். நமது வாழ்வியலோடு கலந்து ஒரு இனிய நாளாகவும் தமிழர்களுக்கே உரிய திருநாளாகவும் இருப்பது பொங்கல் திருநாள். உழைக்கும் மக்களுக்கும் இயற்கை கடவுள் என்னும் சூரியனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் நன்றி செலுத்தும் விதம்தான் பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாளை மேலும் சிறப்பிக்கும் வகையில் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பலவிதமான போட்டிகள் நடைபெறுகின்றன. ஆமாம் பிரகாஷ், பொங்கல் திருநாள் பொதுவாக 4 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். போகி பொங்கல், தை பொங்கல், மாட்டுப் பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் ஆகியவை தனித்தனி முக்கியத்துவம் வாய்ந்தவை. அவற்றை என்னுடைய நண்பர்கள் விளக்க வருகின்றனர். இதோ வருகிறேன் ரஃபேல். தமிழர்களின் திருநாளான பொங்கல் தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. அதற்கு முதல் நாள், அதாவது மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இது பரவலாக இந்தியா முழுவதும் வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகிறது. இன்று நாம் நமது வீட்டில் உள்ள பழைய தேவையில்லாத பொருட்களையும் தேங்கி இருக்கும் குப்பைகளை தீயிட்டு கொளுத்திவிட்டு நமது வீட்டை சுத்தமாக்குகின்றோம். இதனை நாம் காலம் காலமாக தொடர்ந்து வருகிறோம். ஆனால் இதன் உள்ளர்த்தம் என்னவெனில், நம் மனம் என்னும் வீட்டில் இருக்கும் ஒழுக்கக்கேடுகள், பிறரிடம் ஏற்படும் மனக்கசப்புகள், தீய தவறான எண்ணங்களை நீக்க வேண்டும் என்பதாகும். வீட்டை சுத்தப்படுத்துவது போல நமது ஆன்மாவை சுத்தப்படுத்துவதே இப்பண்டிகையின் நோக்கமாகும். போகி அன்று வீட்டுக்கு வெள்ளையடித்து மஞ்சள் பூசி கோலமிட்டு கரும்பை நிற்க வைத்து வீட்டில் உள்ள இறைவனை வணங்குவர். போகி என்பது இரவு நேர விழாவாகும். ஆனால் இன்று பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதை நாம் அனைவரும் தவறாக புரிந்து கொண்டு தேவையற்ற பொருட்களை எரித்து தூசு மாசு புகையை அதிகரித்து மீண்டும் கெடுதலை செய்கின்றோம். எனவே வரும் தலைமுறையினராகிய நாம் நம் மனதில் உள்ள தீய எண்ணங்கள், அதாவது கோபம், பகை, பொறாமை போன்றவற்றை வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடப்படும் போகி என்று தீய எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்களை பெற வேண்டி நெருப்பின் முன் நின்று முடிவெடுக்கலாம். தமிழ் பண்டிகைகளில் ஒன்று சூரிய பொங்கல். இந்நாள் ஆண்டின் ஆரம்பமாக கருதப்படுகிறது. இவ்விழா உலகில் இருக்கும் மகா சக்திகளை போற்றும் நிகழ்வாகும். இந்நாளில் சூரியனை போற்றி வணங்குவதுதான் பொங்கல் பண்டிகையின் முக்கிய சிறப்பாகும். ஏனெனில் வயல், விவசாயம் என்று அனைத்துக்கும் அவரே ஆதாரமாக இருக்கிறார். தை திருநாளின் தொடக்கமும் பொங்கல் பண்டிகையும் ஒரு சேர வருகிற அற்புத நாளாகும். விவசாயிகள் தங்கள் அறுவடை உடைமைகளை மதிப்பிடும் விதமாக தாங்கள் பயன்படுத்தும் அரிசி, பருப்பு, காய்கனிகள் போன்ற பொருட்களை சமர்ப்பித்து புதிய உணவுகளை உருவாக்கின்றனர். இதன் மூலம் மண்ணின் வளத்தையும் வாழ்வின் பெருமையையும் அறியலாம். பலம், செழிப்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம் ஆகிய எல்லா நலன்களும் எல்லோரின் உள்ளத்திலும் இல்லத்திலும் பொங்க வேண்டும் என்ற சிந்தனையை தரும் விழாவாக அமைந்துள்ளது பொங்கல் நன்னாள். சூரிய பொங்கலின் முதல் அங்கமாக வீட்டின் முன் பொங்கல் வைப்பதற்கு முன்பு சூரியனை வழிபடுவதே. சூரிய பூஜையில் பாசி கட்டி கரும்பு மற்றும் அறுவடை பொருட்களை முன்பு வைத்து பானையின் கழுத்து பகுதியில் மாவிலை கட்டி விபூதி பூசி சந்தனம், குங்குமம் ஆகியவற்றால் பொட்டு வைத்து அலங்கரிப்பார்கள். தண்ணீரும் பாலும் சேர்த்து பொங்கல் பானையை நிரப்பி அடுப்பில் ஏற்றி பானையில் உள்ள பாலும் நீரும் சூடாகி நுரைத்து வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று சூரியனை பார்த்து நன்றி தெரிவிப்பார்கள். பால் போன்ற மனமும் நீர் போன்ற தெளிவும் வார்த்தையில் இனிமையும் கொண்டு சீரும் சிறப்புமாக வாழ வாழ்த்தும் மங்கள விழாதான் இப்பொங்கல் பண்டிகையின் சிறப்பாகும். இதன் மூலம் மக்கள் தங்களது பாரம்பரிய கலாச்சாரத்தை மீட்டெடுத்து மிக மகிழ்ச்சியுடன் பாரம்பரிய உணர்வுகளை மதிக்கின்றனர். ஆகையால்
சமுதாயத்தின் ஒற்றுமையை காக்கும் விழாவாகவும் அதன் வளம் மற்றும் வளர்ச்சியின் அடையாளமாகவும் சூரிய பொங்கல் திகழ்கிறது. உழவர் திருநாளாம் தை திருநாளானது உலகளாவிய ரீதியில் அனைத்து தமிழ் மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும். இது தை மாதம் 2ஆம் நாள் கொண்டாடப்படுகின்றது. நன்றியை பறைசாற்றும் மனித மேன்மைக்கு எடுத்துக்காட்டு மாட்டுப் பொங்கல் என்று அழைக்கப்படும் உழவர் திருநாள் ஆகும். இன்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு என்ற வள்ளுவரின் வார்த்தைக்கிணங்க மனிதர்களிடம் மட்டும் அல்லாது மற்ற உயிர்களுக்கும் நன்றி காட்டும் வகையில் மாடுகள், வயல்கள், பண்ணையுள்ளவர்கள் இந்நாளை சிறப்பாக கொண்டாடுவர். இத்தினம் கால்நடைகளுக்கு, முக்கியமாக காளைகளுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றது. இத்தினத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்வோமா? நான் கூறுகிறேன். விவசாயத்திற்கு உதவக்கூடிய விலங்கினங்களுக்கு நன்றி கூறும் விதமாக இந்த மாட்டுப் பொங்கல் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்நாளில் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளில் வர்ணங்கள் பூசி பல வண்ண மணிகள் அணிந்து பொட்டு வைத்து மாலை அணிவித்து அவர்களின் குலதெய்வமாக மக்கள் வணங்குவர். மற்றும் இந்நாளன்று விளையாடப்படும் வீர விளையாட்டு என்னவென்றால் ஜல்லிக்கட்டு. திமிழுடன் சீறி வரும் அடங்காத காளையை திமிருடன் எதிர்த்து நின்று அடக்கும் தமிழனின் வீரம். குடலை கிழிக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத அவன் நெஞ்சம் காலை குத்தி கிழித்தாலும் அதன் மீது அவன் வைத்ததில்லை வஞ்சம். வியர்வையை போல் களத்தில் இரத்தத்தை சிந்துவான், அடங்காத காளையை அடக்கி கையில் பரிசை ஏந்துவான். என்றென்றும் அழியாது தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு, தமிழன் ஒருவன் இருக்கையில் வரும் காலை துள்ளிக்கிட்டு. வணக்கம், நாங்க தான் முத்துப்பாண்டி. இன்னைக்கு நம்ம தமிழர்களோட வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு தான் இப்ப நம்ம ஆரம்பிக்க போறோம். ஆமா பங்காளி, இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு தனி தில்ல தைரியமே வேணுமேப்பா. சரி வாங்க, நம்ம பசங்க ரத்தமும் வேர்வையை சிந்தி எப்படி விளையாடுறாங்க பாப்போமே. முதலாவதா நம்ம மதுரை மணி. என்னப்பா கண்ணு குட்டியில காளை மாடு சொல்லி கூட்டு வந்திருக்கீங்க? இதெல்லாம் புடிமாடாயிருப்பா. ஏப்பா இந்த மாட்டை பிடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெள்ளி காசு பரிசியா? புடிப்பா. இந்த மாட்டுக்கெல்லாம் பயந்து அடுத்த மாட்டை தெரிச்சு ஓடிடுவீங்க போலப்பா. புடிப்பா. என்னப்பா இதுக்கே பயப்படுறீங்க? ஏப்பா ஏறி பிடிப்பா. சும்மா இருக்காதப்பா. புடிமாடு புடிமாடு புடிமாடு. எப்பா பரிசு என்ன முட்டு? அடுத்து யாரு? அடுத்து யாரு? வேற யாரு? பாரதி மன சேர்ந்த கொம்பன் தான். அவனா? அவன் பயங்கரமான. இந்த மாடு முட்டு மாடுப்பா, பார்த்து பிடிக்க. ஆடியன்ஸ் சவுண்ட் பாரு அந்த மாடு. இந்த மாட்டை பிடிக்கிறவனுக்கு 2 சவரன் தங்கமும் ஒரு ஃப்ரிட்ஜ் பரிசாக வழங்கப்படும். ஆடியன்ஸ் சும்மா உட்காந்துருக்கீங்க, கத்துக்கப்பா. இருக்கியா? முடிஞ்சா தொட்டு பாரியா? தொட்டு பாரு அந்த மாடு. தம்பி என்ன அடி என்ன விளையாடுனே தெரியும். ஒருத்தர் உட்காந்துருக்காப்பா, வெளி தூக்கி போட்டுப்பா அவனெல்லாம். பார்த்து பிடிப்பா. எல்லாம் கொம்பு குத்தி விழுந்துட்டு இருக்காங்க. இப்போ எகிரி உரிச்சு ஓடிடுங்க. ஆட்டி வாசல்ல வீரத்தை கட்ட வந்து சொர்க்க வாசல்ல போய் விழுந்தாதீங்க. பக்கத்துல வந்து தூக்கி வீசுதேப்பா. இதுதான்ப்பா ஒரிஜினல் காளை மாடு. தொட்டு பாரு. சிங்கத்தை எப்படி தட முடியும்? அடங்காத காளையை அடக்கிட்டாப்லையா நம்ம விஜய். ஆடியன்ஸ் சவுண்ட் பத்தல. சரிப்பா, இந்த வருஷம் ஜல்லிக்கட்டுனால கலகலப்பா போச்சு. அடுத்த வருஷமும் இதே மாதிரி நடக்கும் நாங்க வேண்டிக்கிறோம். எல்லாருக்கும் வரோம். காணும் பொங்கல் என்பது பொங்கல் கொண்டாட்டங்களில் 4வது நாள் இடம்பெறும் விழாவாகும். இப்பொங்கலை கன்னிப்பொங்கல் அல்லது கணுப்பண்டிகை என்றும் அழைப்பர். காணும் பொங்கல் என்ற பெயருக்கு ஒரு வெளிப்படையான எளிமையான விளக்கம் உள்ளது. அது காணுதல் ஆகும். ஆம், காணும் பொங்கல் அன்று நாம் நமது உற்றார், உறவினர், நண்பர்களை காணுதல் மற்றும் பெரியவர்களை கண்டு அவர்களிடம் ஆசை பெற்றும் உணவுகளை பகிர்ந்தும் பாசத்தை வெளிப்படுத்துவார்கள். மேலும் இப்பண்டிகையில் பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெறும். அவை பட்டிமன்றம், உரியடித்தல், ஒளியாட்டம், கும்மியாட்டம், வழுக்கு மரமேறல் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இறுதியில் நம் மரபை காப்பாற்றி உறவுகளை எப்பொழுதும் நிலைநாட்டுகிறது காணும் பொங்கல்.
காணும் பொங்கல் கொண்டாடு தன் வாழ்வை வாழ்ந்திடு. தன்னடத்தம் என்று சொல்லியே விளைநில் பாடாமா வந்தல்வாய் காலை மகளே அப்பப்பா, பொங்கலை பற்றி நடிப்பதையும் பேசுவதையும் பார்ப்பதற்கு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. ஆமா ஆமா. நன்றி அக்கா, இவ்வளவு செய்திகளையும் தெரிந்து கொண்டோம். இரு, நன்றி இப்படி சொல்லக்கூடாது. வருடா வருடம் ஒரே நிகழ்வை கொண்டாடுவதில் என்ன பெருமை இருக்கு என அலட்சியமாக இல்லாமல் எத்தனை வருடங்களானாலும் நம் பழமையை விட்டு கொடுக்காமல் மறக்காமல் கொண்டாடுவது நம் பாரம்பரியம். அதை கண்டு களித்த என் மாணவர்களுக்கு இந்த கலை நிகழ்ச்சிகளை கண்களுக்கு விருந்தாக படைக்கிறோம். பார்த்து மகிழுங்கள். புதுசு வந்தது, குபு குபு என போகி வந்தது, தள தள என பானை பொங்குது, கரும்பு மஞ்ச காய் தங்குது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பசுமாடு கால நமக்கு சாமி சாமி, எல்லாரும் ஒன்று சேர பெரியவங்க வாழ்த்து கூற. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். புதுசு வந்தது, என போகி வந்தது, தள தள என பானை பொங்குது, கரும்பு மஞ்ச காய் தங்குது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பசுமாடு கால நமக்கு சாமி சாமி, எல்லாரும் ஒன்று சேர பெரியவங்க வாழ்த்து கூற. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நன்னே நானே நானே நன்னா தானே நானே நானே நன்னா நன்னா நன்னே நானே நானே நன்னா.
மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம். கெடுக்கும் மூடு பழக்கம் ஒழிஞ்சு போக கொலடிப்போம். உழைக்கும் மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம். உழைப்ப கெடுக்கும் மூட பழக்கம் ஒழிஞ்சு போக கொலடிப்போம். உழைக்கும் மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம். உழைப்ப கெடுக்கும் மூட பழக்கம் ஒழிஞ்சு போக கொலடிப்போம்.
ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு துள்ளி வரும் கால வெட்டியதான் மடிச்சு கட்டு வீர வரும் வேலை. ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு துள்ளி வரும் கால வெட்டியதான் மடிச்சு கட்டு வீர வரும் வேலை. தமிழனோட வீரம் பாரு, தமிழன் பெருமை கூறு கூறு. தமிழனோட வீரம் பாரு, தமிழன் பெருமை கூறு கூறு. வீர விளைஞ்ச மண்ண பாரு, எதுக்கு துணிஞ்ச நெஞ்சம் ஜோறு. ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு துள்ளி வரும் கால வெட்டியதான் மடிச்சு கட்டு வீர வரும் வேலை. போறேன்
தாண்டா என் ஊரு முறைச்சா பொண்ண மரபோம் நீ அடிச்சா பொண்ண அழிப்போம் டக்கரு 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 இதுதான் என் ஊரு டக்கரு 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 நீ மோதி பாரு ஜல்லிக்கட்டு இதுதான் ஜல்லிக்கட்டு இதிலிருந்தா மபனே மல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு இதுதான் ஜல்லிக்கட்டு இதிலிருந்தா மபனே மல்லிக்கட்டு கும்பத்தொட்டு கும்பிட்டுட்டு நடைய கட்டு இது ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு இது ஜல்லிக்கட்டு இதிலிருந்தா வந்து மல்லுக்கட்டு ஜல்லிக்கட்டு இது ஜல்லிக்கட்டு இதிலிருந்தா வந்து மல்லுக்கட்டு கொம்பு வச்சு சிங்கடா இது கொம்பு வச்ச சிங்கடா கொம்பு வச்ச சிங்கடா இது ஜல்லிக்கட்டு காலடா கொம்பு வச்ச சிங்கடா இது கொம்பு வச்ச சிங்கடா கொம்பு வச்ச சிங்கடா இது மஞ்சள் பறக்கு காலடா தமிழர் பண்பாட்டை வெளிப்படுத்துவது பொங்கல் திருநாளாகும். நன்றி திருநாள், இயற்கை வழிபாடு, தமிழர் திருநாள் என போற்றப்படும் பொங்கல் விழா தரணி போற்றும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. இயற்கை, உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவாகவே பொங்கல் விழா கொண்டாடப்பட வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் உறுதியேற்று பொங்கல் விழாவின் மாண்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். இவ்விழாவை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி கலந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உரியடித்தல் விழா. Students of 6th, 7th and 8th, please give a big round of applause. So nicely done, so nicely. Yes, louder, louder, they deserve more. Yes. Now one for the teachers who did this whole thing. One more round of applause. I enjoyed the program so much. I don't know what to look at. It was just so beautifully done. Happy Pongal. Have an amazing holidays. So nicely done. Thank you, ma'am. Good morning, teachers and students. மாணவ மாணவியர் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நம்முடைய பள்ளி 6, 7, 8ஆம் வகுப்பு மாணவர் மாணவியர் அனைவருக்கும் சிறப்பான நன்றிகள். Yes, within 2-3 days they did the whole show and ஆசிரியர்கள் இவர்களுக்கு பின்னால் இருந்து இவர்களை ஊக்குவித்த அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். I think we are already in the festive mood, but Monday is a full working day, children. We expect your presence on Monday also. Thank you all teachers and thank you all students for the effort you have given here. Thank you Neha ma'am for being here with us this morning and making it a gracious occasion. Thank you. Thank you all teachers. கடைசியா எல்லாரும் ஒரு பொங்கல் சொல்லிடலாமா? தயாரா இருக்கீங்களா? பொங்கலோ 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 பொங்கல், பொங்கலோ பொங்கல். தமிழர் திருநாள் என்றால் தமிழருக்கே பெருமை. பாரதி பொங்கல் என்றால் பாரதத்துக்கே பெருமை. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நன்றி நன்றி. I made it, whoa, I made it, I made it, I made it. Yeah,
பாரு இதுதான்டா என் ஊரு முறைச்சா பொண்ண மரபோம் நீ அடிச்சா பொண்ண அழிப்போம் டக்கரு 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 இதுதான் என் ஊரு டக்கரு 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 நீ மோதி பாரு ஜல்லிக்கட்டு இதுதான் ஜல்லிக்கட்டு இருந்தா மவனே மல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு இதுதான் ஜல்லிக்கட்டு இருந்தா மவனே மல்லிக்கட்டு கும்பத்தொட்டு கும்பிட்டுட்டு நடைய கட்டு இது ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு இது ஜல்லிக்கட்டு இருந்தா வந்து மல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு இது ஜல்லிக்கட்டு இருந்தா வந்து மல்லிக்கட்டு